அதனால என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளுமே எனக்கு காதல் கல்யாணம் தான் நடக்கும்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. நான் என்னோட பெற்றோருக்கு ஒரே மகள். அதனால என்னோட அப்பா நான் டாக்டர் ஆகி அவருக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு நிறைய இடங்கள்லேருந்து வரன் வந்துட்டு இருந்தது. இதனால என்னோட அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி என்னோட படிப்பை விட்டுட்டு கல்யாணம் செஞ்சுக்கோன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் அம்மா கிட்ட நான் ஒரு டாக்டர் ஆகணும், எனக்கு இப்போ கல்யாணம் வேணான்னு சொன்னேன். நான் இப்படி சொன்னதை கேட்டதும் என்னோட அம்மா ரொம்பவே கோவப்படுவாங்க. நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணத்துக்கு அப்புறம் படித்து டாக்டர் ஆகிக்கோ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் என்னோட அப்பா இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே இல்லை. அதனால என்னோட அம்மா என்னோட அப்பா கிட்ட டெய்லியும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறமா என்னோட அம்மா வசியம் செய்யக்கூடிய ஒரு மூதாட்டி கிட்ட போயிட்டு நான் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க ஆசைப்படுறேன், ஆனால் அவளோட அப்பா அதுக்கு சம்மதமே தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. அவளோட அப்பா உடனடியாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தாயத்து இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மூதாட்டி என்னோட அம்மா கிட்டேருந்து 6000 ரூபாயை வாங்கிக்கிட்டு அவங்க என்னோட அப்பாவை வசியம் செய்கிறதுக்கான ஒரு தாயத்தையும் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்த என்னோட அம்மா என்னோட அப்பாவுக்கு கட்டி விட்டுறாங்க. இதனால் என்னோட அப்பா உடனடியாக என்னோட கல்யாணத்துக்கு சம்மதமும் தெரிவிக்கிறாரு. அப்போ என்னோட அப்பாவோட நண்பர் ஒருத்தர் அவரோட மகனுக்கு என்னை மனம் முடிக்கணும்னு சொல்லி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் உங்களோட மகள் கல்யாணத்துக்கு அப்புறமா டாக்டராகவும் முடியும், அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொன்னார். இதை கேட்ட என்னோட அப்பா உடனடியாக அவரோட மகனுக்கு என் கூட கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம்னு சொன்னார். நான் கல்யாணம் முடிஞ்சு என்னோட புகுந்த வீட்டுக்கு வந்தேன். என்னோட மாமனார் ரொம்பவே பணக்காரராக இருந்ததுனால நானும் என்னோட கணவரும் தனியாக ஒரு வீட்டில் வசிக்க ஆரம்பித்தோம். என்னோட கணவர் தன் தந்தையோட தொழிலை பார்க்க வேண்டி இருந்துச்சு. அதனால அவர் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியாக இருப்பார். அந்த வீடு ரொம்பவே பெருசாக மாளிகை மாதிரி இருந்ததுனால அதில் வேலை செய்கிறதுக்கு நிறைய வேலையாட்கள் இருந்தாங்க. அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரர் மட்டும் என்கிட்ட வந்து பேச ஆரம்பித்தார். அவர் என்கிட்ட சொன்னார், நான் பல வருஷமாக இந்த வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன். உங்கள் மாமியாருக்கு நான் தூரத்து சொந்தக்காரங்க, அதனால அவங்க என்ன அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பார்த்துக்குவாங்கன்னு சொன்னார். இதை கேட்டதுக்கப்புறமா நானும் அவரை எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக யோசிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் அவர் என்னோட ரூமுக்கு வந்தார். நான் இன்னும் படுக்கையில் தான் படுத்துட்டு இருந்தேன். நான் ரொம்பவே சோர்வாக இருக்கிறத பார்த்ததும், நீங்கள் படுத்துக்கோங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் எதுவும் நினச்சிக்கலனா நான் உங்களோட கால்களை பிடிச்சு விடட்டுமான்னு கேட்டார். இதை கேட்டதும் நான் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். நான் அழகாகவும் இளமையாகவும் இருந்தேன். ஆனால் என்னோட கணவரை தவிர வேற யாரும் என்னை தொடுறத நான் விரும்பலை. இது வரைக்கும் யாரும் என்னோட கால்களை பிடிச்சு விட்டதும் இல்லை. அதனால நானும் உடனடியாக வேணான்னு சொல்லி மறுத்துட்டேன். புதுசாக ஒரு நபர் என்னை தொட்டா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன். இதை கேட்ட அவர் மௌனமாக என்னோட ரூமை விட்டு வெளியே போனார். அப்போ தான் நான் அவருக்கு மிகவும் கடுமையாக பதிலளித்ததை உணர்ந்தேன். ஒருவேளை அவர் இதுக்கு முன்னாடி என்னோட மாமியார் வீட்டில் இருந்தப்போ அங்கே யாருக்காவது இது போன்ற உதவிகளை செஞ்சுருக்கலாம். அதனால தான் நம்மக்கிட்டேயும் கேட்குறாருன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் தெளிவாக மறுத்துட்டேன். நான் அப்படி பேசினதை பார்த்து அவர் ரொம்பவே உடஞ்சி போயிட்டாரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் எல்லார்கிட்டேயுமே ரொம்பவே சாஃப்டாக பேசி சாஃப்டாக பழகக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அதனால தான் அதுக்கப்புறமா இதை நினச்சி நான் வருத்தப்படவும் செஞ்சேன். இந்த வேலைக்காரர் ரொம்பவே அழகாகவும் இளமையாகவும் இருக்காரு, ஏன் என்கிட்ட வந்து இப்படி கேட்டாரு? அவரை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் அவர்கிட்ட அப்படி சொல்லியிருக்க கூடாது. ஆனால் இது மறுநாளும் நடந்துச்சு. வேலைக்காரர் திரும்பவும் அதையே என்கிட்ட வந்து கேட்டார். நான் கல்யாணமாகி 5 நாட்களாக ரொம்பவே சோர்வாக இருந்தேன். அதனால நான் என்னோட கால்களை படுக்கையிலேருந்து கீழே இறக்கி என்னோட கால்களை பிடிச்சி மசாஜ் செய்ய சொன்னேன். இதை கேட்டதும் அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்னோட பாதங்களை மெதுவாக பிடிச்சு விட ஆரம்பித்தான். அவன் என்னோட கால்களை மெதுவாக அழுத்தியதுனால எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. இதனால் தூக்கம் வரவும் ஆரம்பிச்சுது. இதை பார்த்த வேலைக்காரன், மேடம் உங்களுக்கு தூக்கம் வருது, நீங்கள் படுக்கையில் படுத்துக்கோங்க, நான் உங்கள் கால்களை மசாஜ் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னான். அவன் அப்படி சொல்லும்போது எனக்கு தூக்க போதையில் இருந்ததுனால உடனடியாக நான் படுக்கையில் படுத்துக்கிட்டேன்.
அந்த வேலைக்காரன் என்னோட கால்களை மெதுவாக பிடிச்சு விட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் நான் என்னோட சுயநினைவை இழந்து தூங்கிட்டேன். நான் எத்தனை மணி நேரம் தூங்கினேன்னு எனக்கே தெரியல. நான் கண்களை திறந்தப்போ வேலைக்காரன் இன்னும் என்னோட கால்களை மசாஜ் செஞ்சுட்டு இருக்கத பார்த்தேன். இதை பார்த்ததும் எனக்கு அவங்க மேலே ரொம்பவே பரிதாபம் ஏற்பட்டுச்சு. உடனே நான் என்னோட பணப்பையை எடுத்து சில நோட்டுகளை எடுத்து அந்த வேலைக்காரன் கையில் நீட்டி அவனோட கையில் வச்சேன். இதை பார்த்து அவன் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சான். மேடம், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்து என்னை சங்கடப்படுத்துறீங்க. என்னோட சம்பளம் நல்லா இருக்கு, எனக்கு இந்த பணம் தேவையில்லைன்னு சொன்னான். அதை கேட்டதும், இந்த பணம் உன்னோட கடின உழைப்புக்காக நான் உங்களுக்கு தர்றதுன்னு சொன்னேன். இதை கேட்டதும் வேலைக்காரன் கையில் இருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்னோட ரூம்லேருந்து வெளியே போனான். என்னோட கணவர் நைட்டு வீட்டுக்கு தாமதமாக தான் வருவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நான் திரும்பவும் அந்த வேலைக்காரனை ஈவினிங் என்னோட ரூமுக்கு வர வச்சு, நீ என்னோட கால்களை மசாஜ் செய், அப்போ தான் எனக்கு நல்ல தூக்கம் வருது. அதனால என்னோட கணவர் வீட்டுக்கு வர வரைக்கும் நீ என்னோட ரூம்லையே இருந்து என்னோட கால்களுக்கு மசாஜ் செய்யன்னு சொன்னேன். ஒருவேளை வேலைக்காரன் பணத்துக்கு ஆசைப்பட்டிருக்கலாம். அதனால தான் நான் சொன்னதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சரின்னு ஒத்துக்கிட்டான்னு நினச்சேன். நான் உங்களுக்கு சாதாரண வேலைக்காரன்னு நீங்கள் சொல்கிறது போல் எல்லாமே செய்வேன். உங்களோட கால்களை மசாஜ் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உங்களோட சோர்வு நீங்கள் நிம்மதியாக தூங்குங்கன்னு சொன்னான். இதை கேட்டதும் நான் அவன்கிட்ட உண்மைதான், உன்னால் என்னோட சோர்வு எல்லாமே போயிடுச்சுன்னு சொன்னேன். ஒரு நாள் வேலைக்காரன் என்கிட்ட, உங்கள் மாமியாருக்கு சில சமயங்களில் காலுக்கு மசாஜ் செஞ்சு விடுவேன். இதை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சியானேன். என்னோட மாமியார் அப்படிப்பட்டவங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் அந்த வேலைக்காரன் பொய் சொல்லும் மனிதராக தெரியல. இப்போ நான் என்னோட மாமியார் வீட்டுக்கு வந்து 1 மாதம் ஆகிருச்சு. அதனால வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் உண்மையாக தான் இருக்காங்களான்னு நான் சோதிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த பையன் மட்டும் எல்லாத்துக்குமே உண்மையாக பதில் சொல்லிட்டு இருந்தான். என்னோட வீட்டில் வேலைக்கார பெண்களும் வேலை செஞ்சாங்க. ஆனால் அவங்க பொய் சொல்கிறவங்களாவும் நேர்மை இல்லாதவங்களாகவும் இருந்தாங்க. அவங்க கிட்ட எதை கேட்டாலும் அங்கே இருக்க எல்லார்கிட்டையுமே அந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. அதனால தான் அவங்க யாரையுமே என்னோட ரூம்குள்ளே வர நான் அனுமதிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த வேலைக்காரன் பையன் மட்டும் ரொம்பவே இளமையாகவும் ரொம்பவே நம்பிக்கையாகவும் இருந்தான். எப்போவுமே தன்னோட கண்களை கீழே பார்த்தபடி தான் என்னை பார்த்துட்ருப்பான். அவன் என்னோட காலையும் அப்படி தான் தொடுவான். ஆனால் அவனோட நோக்கங்கள் மோசமாக இல்லை. இது ஒவ்வொரு நைட்டுமே நடந்துச்சு. ஒரு நாள் நான் என்னோட கணவர்கிட்ட சொன்னேன், நாங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுலேருந்து இது வரைக்கும் எங்கேயுமே போகலை. இதை கேட்ட என்னோட கணவர், நம்ம கல்யாணம் செஞ்சுக்கிட்டதுலேருந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட என்னோட கணவர், எனக்கும் இந்த விஷயம் தெரியும், நீ எப்போவுமே தூங்கிட்டுருக்க, நான் நைட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது கூட நீ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க, எனக்கு பகலில் நேரம் இல்லை, நான் நைட்டு வீட்டுக்கு வர்றது நீ தூங்கிடுறேன்னு சொன்னார். இதை கேட்டதும் வேலைக்காரன் காலை பிடிச்சு விடும் காரணமாக தான் இதெல்லாம் நடக்குதுன்னு என்னோட மனசுக்கு மட்டும் நினச்சிக்கிட்டு என்னோட கணவர்கிட்ட இதை மறைக்க ஆரம்பித்தேன். காரணம், என்னோட கணவருக்கு இதில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். என்னோட கணவர் சொன்ன புகாரால் என்னோட கணவருக்காக நான் ஒவ்வொரு நைட்டும் கண்முழிச்சு காத்திருக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு நைட்டு வேலைக்காரன் என்கிட்ட வந்து காலை பிடிச்சு விடவான்னு கேட்கும்போது என்னோட கணவர் வர்ற வரைக்கும் கண் முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த விஷயத்த மறுத்துடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அன்னைக்கு ஈவினிங் நான் நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு என்னோட ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேலைக்காரன் என்னோட ரூமுக்கு வந்தப்போ எனக்கு மசாஜ் செய்யட்டுமான்னு கேட்டான். ஆனால் நான் அதை மறுத்துட்டேன். நான் சொல்கிறத கேட்டதுக்கு அப்புறமா அவன் கொஞ்சம் சோகமாக திரும்பி போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேலைக்காரன் கையில் ஒரு கிளாஸ் பாலோட என்னோட ரூமுக்கு வந்தான். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டதுனால உடனடியாக பாலை குடிச்சிட்டேன். என்னோட கணவருக்காக காத்திருக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு தூக்கம் வந்து தூங்கிட்டேன். நான் காலையில் எழுந்தப்போ வேலைக்காரன் உடனடியாக என்னோட ரூமுக்கு வந்து, மேடம், நான் உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரட்டுமான்னு கேட்டான். இதை கேட்டதும் நான் என்னோட கணவரோட படுக்கையை ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்தேன். நான் ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்கிறத அந்த பையன் பார்த்ததும், முதலாளி ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அவர் காலையில் உணவை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாருன்னு சொன்னான். இதை கேட்டதும் என்னோட மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. முழு நாளும் அவருக்காக காத்துட்ருந்தேன். ஆனால் அவர் காலையில் அவரோட வேலைன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாருன்னு அவர் மேலே எனக்கு கோவமாக இருந்துச்சு.
நான் வேலைக்காரன்கிட்ட டீ கொண்டு வர சொல்லி சொன்னேன். அவனும் ரூமை விட்டு வெளியே போனான். அதுக்கப்புறம் நான் என்னோட உடலை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டேன். இரவில் நான் மணப்பெண் ஆடை